கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். Don't go to war without wise guidance. Victory depends on having many advisors. போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை. கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை. ஆமென். இன்றைய தியான வசனம் யுத்தம் பற்றி பேசினாலும், யுத்தம் என்பது அன்றாட வாழ்க்கையின் சவால்கள், பிரச்சனைகள், தீர்மானங்கள் மற்றும் போராட்டங்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தியான வசனம் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஆலோசனை எவ்வாறு அவனை வெற்றிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதை விளக்குகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நல் யோசனை, விஸ்டம், ஒரு யுத்தத்தில் வெற்றியை அடைவதற்கு முன்பாக பலரிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் பெறுவது மிக முக்கியமானது. இறுதி முடிவு என்பது கூட்டு அறிவும் அனுபவமும் பெரும்பாலானவற்றில் பொருந்தியதாக இருக்க வேண்டும். இங்கு யுத்தம் என்பது வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது எதிர்ப்பு நிலைகளையோ குறிக்கும். அவற்றை வெல்வதற்கான நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் சில நபர்களின் அறிவும் ஆலோசனைகளும் பொதுவாக உதவக்கூடும். ஆலோசனைக்காரர், அதாவது அட்வைசர்ஸ், பலர் இணைந்து வழங்கும் ஆலோசனைகள் ஒருவரின் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் பல கோணங்களிலும் பார்த்து தீவிரமான விளைவுகளை சிந்திக்க வழிவகுக்கின்றன. அநேகரால் ஜெயம் கிடைக்கும். எனவே வெற்றிக்கு பலர் சேர்ந்து வழங்கும் ஆலோசனைகளும் மற்றும் படைப்பாற்றலும் உதவும். ஒரே நபரால் மட்டுமே அல்ல, பலரின் பங்களிப்பின் மூலம் வெற்றி அடைய முடியும். சில நேரங்களில் ஆலோசனை மூலம் முடிவுகள் வெளிப்படையான, கவனமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தீர்வுகளை ஏற்படுத்தி அவற்றின் வழியில் வெற்றி மற்றும் முன்னேற்றம் உறுதி செய்யப்படுகிறது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம். ஒரே சுயமாக செயல்படுகிற செயல் தோல்வி அடையலாம். ஆனால் அறிவுமிக்க ஆலோசகர்களால் பாதுகாப்பும் வெற்றியும் உண்டாகும். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகள் 15:22 வாசிக்கிறோம். ஒருவரின் யோசனை வெற்றி பெற வேண்டும் எனில் அவர் தனிமையில் அல்ல, அறிவுடையவர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 2:2 வாசிக்கிறோம். மன ஒருமைப்பாடும் ஒரே நோக்கமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆலோசனையின் மூலம் இந்த ஒற்றுமை ஏற்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எஸ்,
நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ஆலோசனை கர்த்தா. நாம் எதை செய்வதற்கு முன்னும் ஆலோசனை கர்த்தராகிய நம்முடைய தேவனிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் ஏற்றபடி ஆலோசனை தந்து நம்முடைய செயல்களை ஜெயமாக மாற்றுவார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 16:7 வாசிக்கிறோம். சங்கீதக்காரனுக்கு ஆலோசனை வழங்கிய கர்த்தர் நமக்கும் நல்ல ஆலோசனை வழங்கி ஜெயம் பெறச் செய்வார் என்பது உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம்: குடும்ப பிரச்சனைகள், ஆன்மீக போராட்டங்கள், தொழில், பணியியல், திருச்சபை நடவடிக்கைகள் இவற்றில் வெற்றி பெற நல் யோசனை மிக மிக அவசியம். நாம் யாரிடம் ஆலோசனை செய்கிறோம் என்பதும் முக்கியம். தவறான நபர்களிடம் கேட்டால் தவறான பாதையில் செல்வோம். ஆன்மீக திறமை மற்றும் தேவ வழி நடத்தல் உள்ளவர்களை நாட வேண்டும். வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் போது தனிமையில் அல்ல, தேவனோடும் ஜனங்களோடும் நல் யோசனை பெற வேண்டும். ஆலோசனை இரட்சிப்பை உண்டாக்கும். நல்ல ஆலோசகர் யார்? முதலாவது தேவன், அடுத்தது ஆன்மீக அறிவு உள்ளவர்கள், மூன்றாவது தேவனால் வழி நடத்தப்படுபவர்கள். இவர்களின் ஆலோசனையால் ஜெயம் ஏற்படும். ஒற்றுமை, அறிவு, அனுபவம் சேரும். எனவே கெட்ட ஆலோசனையை தவிர்த்து நல் வழியை தேடுங்கள். தேவனை முதன்மை ஆலோசகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஜனங்களிடம் இருந்து வரும் ஆலோசனைகளை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். மொத்தத்தில் நாம் யுத்தம் செய்யும்போது அது நம்மால் அல்ல, தேவனால் மற்றும் நல்ல ஆலோசனைக்காரரால் வெற்றி அடைகிறோம். தேவனை நம்பி ஆன்மீக ஜீவனில் நாம் வெற்றி பெற நல் யோசனை செய்து செயல்படுவோம். தினமும் தேவனின் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். எந்த காரியத்தை செய்ய தொடங்கும் முன் தேவனிடத்தில் முதலில் ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையை கருத்தில் கொண்டு சக விசுவாசிகளிடமும் தேவ மனுஷர்களிடமும் கலந்து யோசித்து செய்வோம். நிச்சயம் வெற்றி வாகை சூடுவோம். எனவே இனி எப்பேற்பட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம் வாழ்வில் வந்தாலும் மனம் தளராமல் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது ஆலோசனையை பெற்ற பின் எதையும் செய்வோம். அவருடைய நல் யோசனையின்படி நம்மை பாதுகாத்து இரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.